ரியோ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கவர் டிரைவ். நேற்று மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நம்ம வந்து வாங்கேரி ஸ்டேடியத்தில் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு பயங்கரமான வெற்றி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. மொத்தமாக 7 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் வந்து 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க. பட் அந்த 3வது மேட்ச் ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5வது பொசிஷன் வந்திருக்காங்க டேபிளில். அதே போல் மும்பை இந்தியன்ஸ் வந்து 8வது பொசிஷன் வந்திருக்காங்க தோல்வி சந்தித்த பிறகு. டாஸ் ஜெயிச்ச பிறகு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபீல்டிங் எடுத்தாங்க. பெரும்பாலும் நம்ம நினச்சது தான். டியூ ஃபேக்டர் ஒரு காரணமாக இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஃபீல்டிங் எடுத்தாங்க. ஸோ அது ஒரு மிஸ்டேக்கானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு நல்ல முடிவு தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் எடுத்தது. ஏன்னா வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். டாப் ஆர்டர் மட்டும் வந்து கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் வரும். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அந்த ஃபார்ம் அதே போல் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாமல் இருக்கிறனால வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் போலிங் தான் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து அவங்க சாதகமாக போல மும்பை இந்தியன்ஸுக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு அருமையான ஸ்டார்ட். பவர் பிளேலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்டகாசமான 23 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதே போல் வந்து 2 விக்கெட்டு வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2வது செஞ்சுரி அடிச்சிருந்தார் இந்த சீசன் IPL 2026. அவரோட மொத்தமாக கரியர் நீங்கள் எடுத்து பார்த்தாலே வந்து ஃபஸ்ட் விக்கெட் கீப்பர் சென்னை சூப்பர் கிங்ஸ் செஞ்சுரி அடித்தது அந்த ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது. அதே போல் நேற்று இன்னொரு மைல் ஸ்டோன் என்னென்னா மொத்தமாக 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இது வரைக்கும். அந்த 7 இன்னிங்ஸ்லேயே வந்து 2வது செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அவரை இப்போ ஹையஸ்ட்டாக இருக்கார் செஞ்சுரி வைஸ் பார்க்கும்போது. எஸ், சரிசமமாக நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க அதாவது அந்த டேபிளில். பட் ஸ்டில் குறைவான இன்னிங்ஸில் வந்து 2 செஞ்சுரி அடித்ததில் வந்து சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கார். முரளி விஜய் 20 இன்னிங்ஸ்லேயே வந்து 2 செஞ்சுரி அடித்தார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் 27 இன்னிங்ஸில் வந்து 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ சஞ்சு சாம்சன் ஒரு இன்னிங்ஸ் வந்து நேற்று அவரோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கு. ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. பவர் பிளேலேயே வந்து 73 ரன்ஸ் அப்படி அடிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அந்த ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. பட் ருத்துராஜ் கைக்வாட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஆடினார், மறுபடியும் வந்து ஃபெயில் ஆனார் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இத்தனை வாய்ப்பு பிறகு வந்து அவர் பெரிய அளவுக்கு ஸ்கோரை கன்வெர்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் செஞ்சுரியாவது நம்ம எதிர்பார்த்துருப்போம் நேற்று இன்னிங்ஸ் படி பார்க்கும்போது. பட் வந்து அவர் அந்தளவுக்கு ஆடலை. நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், ஆயுஷ் மாத்திரம் இந்த சீசன் ஆட மாட்டார். கடைசி மேட்ச் வந்து SRH கூட ஆடினார். அது இன்ஜுரினால வந்து ஹாம்ஸ்ட்ரிங் டேர் 1 அந்த ஒரு இன்ஜுரி காரணத்தினால வந்து இந்த சிஎஸ்கேக்கு இந்த சீசன் ஆட போகிறது கிடையாது. ஸோ அவருக்கு பதிலாக தான் வந்து ஆகாஷ் மத்வால் எடுத்திருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக. நம்ம வந்து எத்தனையோ வந்து ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் வந்து பேசியிருப்போம் கலீல் அகமத் பதிலாக வந்து ஆகாஷ் மத்வால் எடுப்பாங்கன்ட்டு. பட் வந்து கடைசியில் பார்த்தா வந்து ஆயுஷ் மாத்திரை பதிலாக தான் வந்து ஆகாஷ் மத்வால் எடுத்தாங்க. ஸோ அவர் நேற்று ஆகாஷ் மத்வாலும் ஆடல, அதே போல் ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஸோ ஒன் டவுன் பேட்டர் இல்லாமல் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோடு தான் ஆடினாங்க சிஎஸ்கே. பட் சஞ்சு சாம்சனோட பெரிய இன்னிங்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நம்ம ஸ்கோரை கொண்டு போயிருந்துச்சு. 207 ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர். பட் அதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து அதுக்கு நடுவில் என்னென்ன நடந்திருக்கு அது கண்டிப்பாக பார்த்துட வேண்டியது. பர்டிகுலராக வந்து சஞ்சு சாம்சனோட செஞ்சுரியை பற்றி நம்ம பேசும்போது நேற்று மேட்ச்சில் வந்து 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 54 பந்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 4s அதே போல் வந்து 6 6s அடிச்சிருக்காரு. ஒரு அட்டகாசமான ஸ்ட்ரைக் ரேட் கூட இருந்துச்சு நேற்று. 157 ஒன் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் இருந்தார். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் கண்டிப்பாக நான் வந்து பெரும்பாலும் பேசுகிறது தான். பவர் பிளேயில் ஸ்ட்ரைக் ரேட் வச்சுக்கிட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா T20 ஃபார்மேட்டில் வந்து எல்லா ஃபேஸஸில் வந்து பவர் பிளேயில் அதே போல் வந்து மிடில் ஓவர்ஸில் டெத் ஓவர்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கோச்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து சஞ்சு சாம்சன் வந்து எல்லா செக் பாக்ஸ் டிக் பண்ணியிருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 101 ரன் வந்து கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஏன்னா வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பெரிய அளவுக்கு எதுவும் கிடையாது சிஎஸ்கே பார்க்கும்போது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன ரோல்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை வந்து சஞ்சுவோட ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பலமான அடியாக வந்திருக்கும். ஏன்னா வந்து மும்பை அப்படி தான் வந்து ஒரு பிளானோட தான் வந்தாங்க. பர்டிகுலராக வந்து சிஎஸ்கே பேட்டிங் ஆட விட்டு ஒரு 160 அந்த மாதிரி வந்து ஆல் அவுட் பண்ணி இவங்க வந்து சேஸ் பண்ணலாம் பார்த்தாங்க. பட் அந்த விஷயம் நடக்கலை மும்பை சார்பாக. ஸோ இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது பவர் பிளே பிறகு சில பேட்டர்ஸ் வந்து சில சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க சொன்னேன். சர்ஃப்ராஸ் கான் 14 ரன்ஸ் அடிச்சிருந்தார். சர்ஃப்ராஸ் கான் இந்த சீசன் மொத்தமாக ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சர்ஃப்ராஸ் கான் வந்து ஆயுஷ் மாத்திரை ரூலை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து ஸ்பெஷலைஸ்டு ஒன் டவுன் பேட்டர், டாப் ஆர்டர் பேட்டராக இருக்கனால அந்த ரோல் ஃபுல்ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் சர்ஃப்ராஸ் கான் நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பர்டிகுலராக மும்பைக்கெலாம் ஆடும்போது
ஒரு டாப் ஆர்டர் பேட்டராக கூட வந்து 1 டவுன் 2 டவுன் பேட்டராக கூட பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், அதாவது டிஃப்ரெண்ட் பால் கேம், டிஃப்ரெண்ட் லீக் ஆஃப் கிரிக்கெட் சொல்லும்போது வந்து கண்டிப்பாக சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. 14 ரன்ஸ்க்கே அவுட் ஆகிட்டதுக்கு பிறகு வந்து கார்த்திக் சர்மா அவரை பற்றி நான் வந்து ப்ரீ மேட்ச்சில் வந்து பேசியிருப்பேன். அவர் டொமஸ்டிக் வந்து அட்டகாசமாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆகலை. முதல் மேட்ச்சில் மட்டும் 18 ரன்ஸ் வரைக்கும் அடித்தார். அதுக்கு பிறகு வந்து நேற்று மேட்ச்சில் கூட 21 ரன் அடித்தார். அது 10மான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10. பட் லைக் சைட் நான் சொன்ன மாதிரி வந்து சஞ்சு சாம்சனோட ஸ்கோர் தான் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து காப்பாற்றுச்சு. இல்லைனா வந்து இந்த ஸ்கோர்ஸ் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கூட கண்டிப்பாக 10. ஏன்னா பார்ட்னர்ஷிப்பே இல்லை இங்கே. எல்லாமே வந்து ஷார்ட்டாக வந்தாங்க டியூரேஷன், அதுக்கு பிறகு அவுட் ஆகிட்டு சின்ன ஸ்கோர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு வந்து ஹிட்டிங் கிடையாது சிஎஸ்கே சார்பாக பார்க்கும்போது. அதே போல் வந்து சிவம் தூபே கூட பெரிய அளவுக்கு நேற்று பேட்டிங்கில் கிளிக் ஆகலை. இந்த பக்கம் நம்ம வந்து ஜேமி ஓவர்டன் பற்றி கண்டிப்பாக பேசணும். இவர் வந்து மிடில் ஓவர்ஸ்லேருந்து இந்த டெத் ஓவர், பர்டிகுலர் டெத் ஓவரில் வந்து கார்த்திக் சர்மா டெத் ஓவர் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படியோ அப்படி தாங்கினார். அதுக்கு பிறகு அவரால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. ஜேமி ஓவர்டன் நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தார் சஞ்சு சாம்சனுக்கு. நான் 15 ரன்ஸ் அடித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் எப்படியோ அப்படி வந்து சஞ்சுவை ஸ்ட்ரைக் கொண்டு வந்து, அதே போல் அந்த கடைசி ஓவர் யார் மறப்பாங்க சொல்லுங்கள்? கடைசி ஓவர் வந்து போட்டது பார்த்தீங்கன்னா கிறிஷ் பகத் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு புது பவுலர். அவரை வந்து எப்படி ரிஸ்க் எடுத்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3 புது பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க 11ல். பர்டிகுலராக அகெயின் சிஎஸ்கே ஏன் எடுக்கணும்னு தெரியல. குஜராத் டைட்டன்ஸ் கூட எடுத்திருக்கலாம், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட எடுத்திருக்கலாம், இப்போ இருக்கிற ஃபார்மில் கேகேஆர் கூட எடுத்திருக்கலாம். பட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட வந்து இந்த மாதிரி ஒரு யங் பிளேயர்ஸை வந்து எடுத்து ரிஸ்க் எடுத்துறது என்ன கேட்டிங்கன்னா தப்பு தான். எஸ்ஆர்எச் கூட நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. பிரஃபுல் ஹிங்கே அதே போல் வந்து சாக்கிப் ஹுசைன்லாம் எடுத்து அவங்க கிளிக் ஆனாங்கன்னா அப்பயும் வந்து அவங்க அடி வாங்கினது தான் இந்த 2 போலர்ஸ் பிரஃபுல் ஹிங்கே அண்ட் சாக்கிப் ஹுசைன். அதுக்கு பிறகு தான் வந்து அவங்க என்னென்னா இந்த கடைசி ஸ்பெல் போடும்போது தான் தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது புது பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்டாக இறக்கி விடுறது பெரிய தப்பு தான். ஸோ மிடில் ஓவர்ஸ் கூட வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்லா தான் போச்சு. 7 to 15 ஓவர்ஸ், அதாவது 9 ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 76 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 2 விக்கெட் மட்டும் தான் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரன் பர் ஓவர் பார்க்கும்போது கூட 8.44 இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ரன் ரேட். அதாவது வந்து இது வரைக்கும் சிஎஸ்கே தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பர்டிகுலராக பேட்டிங் நல்லா ஆடும்போது இந்த ஒரு ரன் பர் ஓவரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. 8.44 இல்லைனா 8.5 இந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். பட் இதுக்கு பிறகு எப்படி கொண்டு போவாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ மொத்தமாக வந்து இந்த 15 ஓவர்லேக்குள்ளே பார்த்தீங்கன்னா 149 ரன்னுக்கு வந்து 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸோ இது ஒரு காம்படிட்டிவான ஸ்கோராக தான் இருந்துச்சு. பட் டெத் ஓவரில் வந்து யார் பார்ப்பாங்க அந்த ஒரு ரோல் அப்படின்னு இருக்கும்போது சஞ்சுவே வந்து அந்த ரோலை பார்த்துக்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கிறிஷ் பகத்தோட கடைசி ஓவரில் 16 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் சஞ்சு சாம்சன் கிட்டேருந்து. ஆரம்பத்துலேருந்து ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் பார்த்துருந்தோம். பர்டிகுலராக வந்து கடைசி ஓவர் கூட வந்து அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடி வந்து காட்டியிருந்தார் சஞ்சு சாம்சன். நம்ம டெத் ஓவர் பார்க்கும்போது கூட வந்து அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லைனா கூட வந்து ஒரு கிளாஸியான ஒரு ரன் ரேட் பர் ஓவர் பார்த்துருந்தோம். ஓவரால் 207 ரன்ஸ் அடித்து 6 விக்கெட் இழந்தால் கூட வந்து அந்த 5 ஓவர், அதாவது 16 ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் மட்டுமே பார்த்தாலே வந்து 58 ரன்ஸ் அடித்து 2 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸோ இந்த 58 ரன்ஸ் வந்து 10மான்னு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 11 பர் ஓவராக இருந்துச்சு. அந்த ரன் ரேட் கூட 10மான்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அகெயின்ஸ்டாக பர்டிகுலராக வந்து டியூ ஃபேக்டர் இருக்கும்போது, அதே போல் வந்து 207 ரன்ஸ் இருக்கும்போது அது ஒரு சேலஞ்சாக தான் இருந்திருக்கும். பட் வந்து நேற்று நம்ம நாள் நல்ல நாளாக இருந்தனால கண்டிப்பாக வந்து 207 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான ஸ்கோர். ஏன்னா வந்து டியூ ஃபேக்டர் இருக்கும்போது பர்டிகுலராக பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலிங் போட. அதே போல் வந்து இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸில் வந்து ரோஹித் சர்மா இல்லாத போனது ஒரு பெரிய பஞ்சமாக போச்சு அவங்களுக்கு. அதர்வைஸ் ரோஹித் சர்மா இருந்திருந்தால் வந்து கேம் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ரோஹித் சர்மா இருந்து மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 207 வந்து சொல்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கோர் தான். பட் அதை வந்து பீட் பண்ணியிருக்கலாம் மும்பை இந்தியன்ஸ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்லேயே வந்து ஒரு மோசமான இன்னிங்ஸாக இருந்துச்சு. பட் அது வந்து பவுலர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். இந்த பக்கம் வந்து மும்பை இந்தியன்ஸில் போலிங்கில் பார்த்திங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா மறுபடியும் ஒரு அட்டகாசமான கம்பேக் கொடுக்குறாரு. ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். அதே போல் வந்து ஒரு விக்கெட் எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல
எஃபெக்டிவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து நிறைய பேட்டர்ஸ் அடிச்சிட்டாங்க அவரோட போலிங்கில் டீகோட் பண்ணி அவரோட ஸ்ட்ராட்டஜிலாம். அதுக்கு பிறகு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. 4 ஓவரில் 31 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். இந்த பக்கம் வந்து டாக் ஆஃப் த பவுலர் அப்படி மும்பை இந்தியன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார் வந்து நல்லா போட்டிருந்தார். 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் 37 ரன்ஸ் கொடுத்திருந்தார் 4 ஓவர்ஸில். ஒரு நல்ல ஸ்பெல் போட்டிருந்தார் அஸ்வினி குமார். அஸ்வினி குமார் வந்து ஸ்பின்னராக இருக்கிறனால ஸ்பின்னுக்கு வந்து சாதகமாக இருந்துச்சு. நம்ம பார்த்துருக்கோம் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் ஆடுற முன்னாலேயே வந்து அவங்க போலிங்கில் வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா எஃபெக்டிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டிங் போகிறப்பே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸ்பின் அட்டாக் வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருவாங்க சிஎஸ்கே அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து சிஎஸ்கே பேட்டிங் பார்த்துருக்கோம். அதில் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அஸ்வினி குமார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் சாண்ட்னரை வந்து போட வச்சாங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் வந்து அல்லா கசம்பர் ஆப்கானிஸ்தான் பிளேயர் அவரும் வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருந்தார். 2 விக்கெட் எடுத்திருந்தார். 25 ரன் கொடுத்து எக்கனாமிக்கலாக இருந்தார், எஃபிஷியண்ட்டாக இருந்தார். ஸோ இந்த 3 பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின்னர்ஸ் தான். சிஎஸ்கே இங்கே பவுலிங் அட்டாக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஸ்பின் அட்டாக் அகில் ஹுசேன்லாம் வச்சு நல்ல ஒரு பவர் பிளே வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. பவர் பிளேலேயே வந்து பார்த்திங்கன்னா குவிக்காக விக்கெட்ஸ்லாம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 ரன்னுக்கு மட்டுமே வந்து அடிச்சிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரன் ரேட் பர் ஓவர் பார்த்தாலே வந்து 4.83 தான் இருந்துச்சு. அதாவது கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26-25 ரன்ஸ் அதிகமாக இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் விட கம்பேர் பண்ணும்போது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று உண்டுச்சு. கேமோட ஸ்ட்ராட்டஜியே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபுட்டில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரோஹித் சர்மா வந்து இல்லாத வந்து பெரிய ஒரு பஞ்சமாக தான் இருந்தது. அதாவது புது பிளேயர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன் ஆஃப் தி பேட்டர்ஸ் கூட நேற்று பார்த்தீங்கன்னா டேனிஷ் மெல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருந்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதே போல் வந்து ஒரு ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது பர்டிகுலராக 200 ரன்ஸ் மேலே இருக்கும்போது அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது நியூ பேட்டரை வந்து இறக்கி விட்டு அவரையும் ஓப்பனிங் இறக்கி விட்ட பிறகு வந்து பால் டேர்ன் ஆகுது. கண்டிப்பாக அகில் ஹுசேனை வந்து பயன்படுத்துவாங்க, நூர் அகமத் பயன்படுத்துவாங்க தெரிஞ்ச பிறகு கூட அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அமைச்சரே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக மிஸ்டேக் மும்பை இந்தியன்ஸ் பண்ணது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குவிண்டன் டிகாக் பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணல, 7 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தார். தானிஷ் நான் சொன்ன மாதிரி தானிஷ் மால்வர் பார்த்திங்கன்னா வெறும் 0லேயே அவுட் ஆயிட்டார். நமந்தர் ஒரு நல்ல பிளேயராக தான் ரைஸ் ஆகிறாரு. இந்தியன் கிரிக்கெட்லேயும் சரி, அதே போல் ஐபிஎல்லில் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயராக தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த சீசனில் ஒரு ரிலையபிள் பிளேயர் நான் அந்த ப்ரீ மேட்ச்சில் கூட வந்து சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ரிலையபிள் பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்க்கு டாப் ஆர்டரில் பார்க்கும்போது நமந்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் அவரே வந்து 0க்கே அவுட் ஆயிட்டார். இந்த பக்கம் வந்து பார்ட்னர்ஷிப் சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா இடையில் வந்து பார்த்திங்கன்னா 23 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். இது மட்டும் தான் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்துச்சு. அதர்வைஸ் நீங்கள் பார்க்கும்போது டாப் ஆர்டர் பயங்கரமான கொலாப்ஸ், ஸ்பின் வந்து சுத்தமாக ரீட் பண்ண முடியல. அகில் ஹுசேன் பெரும்பாலும் வந்து ஃப்ளாட்டாக வந்து அதே போல் ஆர்ம் பால் வந்து போடுவார். அது வந்து டேர்ன் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஆங்கிள் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் பவுலரோட ஆங்கிள் மட்டுமே க்ரியேட் பண்ணுவார். பட் நேற்று மேட்ச்சில் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசத்தை பார்த்துருந்தோம். பாலை வந்து டேர்ன் பண்ணியிருந்தார், கொஞ்சம் ஸ்லோவாகவும் போட்டிருந்தார். அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி போட்டிருந்தார். ஏன்னா வந்து ஒரு டியூ ஃபேக்டர் வரும்போது கண்டிப்பாக பால் வந்து வெட்டாக இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும். பால் ஈஸியாக வந்து நினச்ச அளவுக்கு டேர்ன் ஆகாது. பவர் பிளேலேயே வந்து ஒரு ஸ்பின்னரை பயன்படுத்துறது ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி ருத்துராஜ் கைக்வாட் பண்ணது. அதே போல் வந்து ஸ்பின்னரை வந்து கொண்டு வந்த பிறகு அவர் ஆம் பால் பெரும்பாலும் அவரோட ஸ்டாக் பால்ஸாக அதே தான். அது போடாமல் அவர் டிஃப்ரெண்ட்டாக போட்டு லைட்டாக டேர்ன்லாம் இருந்துச்சு. ரைட் ஹேண்டட் பேட்டருக்கு அவையும் டேர்ன் இருந்துச்சு, அதே போல் உள்ளேயும் வந்தது. ஸோ 2 விதமான டேர்ன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நல்ல எஃபெக்டிவாக இருந்தார் அகில் ஹுசேன். விக்கெட்ஸும் எடுத்திருந்தார், 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பட் அதுக்கு முன்னால் முகேஷ் சௌத்ரி ஒரு அருமையான ஒரு ஸ்பெல் பவர் பிளேயில் போட்டிருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக முகேஷ் சௌத்ரி இந்த மேட்ச் ஆடுறதுனால அவங்க அம்மா இறந்துருக்காங்க. இறந்த பிறகு கூட வந்து அவர் அதுக்கு போகாமல் இந்த மேட்ச் ஆடி அடுத்தது போனார் அதுக்கு. ஸோ ஒரு கண்டிப்பாக அதுக்கு வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அவங்க அம்மாவுக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான போலிங். முகேஷ் சௌத்ரி பற்றி பேசும்போது லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போல்டராக வந்து பவுன்ஸோடு போட்டிருந்தார். அதே போல் வந்து ஸ்விங் நல்லா இருந்துச்சு, ஒரு ஷேப்பும் வந்து நல்லா கொண்டு வந்திருந்தார் லெஃப்ட் ஆர்ம் போலராக. நம்ம வந்து மிச்சல் ஸ்டார்க் பற்றி பேசுவோம், அதே போல் வந்து லெஃப்ட் ஆர்ம் போலர்ஸ் பற்றி ட்ரெண்ட் போல்ட் பற்றி பேசுவோம். பட் கண்டிப்பாக வந்து ஒரு அண்டர் ரேட்டட் போலர், புது போலர். கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு ஆடுறது வந்து கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் முகேஷ் சௌத்ரி ஒரு அருமையான நேற்று ஸ்பெல் போட்டது வாய்ப்பே இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடினா கூட வந்து நேற்று அவர் போட்ட போலிங் ஸ்பெல் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு.
பர்டிகுலராக வந்து ஃப்ளாட் விக்கெட்டாக இருக்கும்போது பேட்டர்ஸ் வந்து அடிப்பாங்க. பட் அதுலேயும் வந்து அவர் வந்து நல்ல ஸ்விங், லைன் அண்ட் லென்த்து கண்ட்ரோலோட போட்டிருந்தார். ஒரு அருமையான போலிங் பார்த்துருந்தோம். நம்ம ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர் கலீல் அஹமத் இல்லைன்னு நம்ம வருத்தப்பட்டிருந்தோம் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில். அதே போல் வந்து குர்ஜப்னீத் சிங் உட்கார வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினச்சோம். பட் அவரும் நேற்று ஆட விட்டாங்க. பட் கண்டிப்பாக முகேஷ் சௌத்ரியோட போலிங் வந்து சான்ஸே இல்லை. அருமையான போலிங். ஸோ அந்த ஒரு நல்ல ஸ்டார்ட் பவர் பிளேயில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பிறகு மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நெகோஷியேட் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவ் அதே போல் வந்து திலக் வர்மா ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் நான் சொன்ன மாதிரி வந்து 73 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் படித்து நெகோஷியேட் பண்ணாங்க. பட் வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஏன்னா வந்து மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. சூரியகுமார் யாதவ் வந்து 35 ரன்ஸ் அடிச்சிருந்தார். திலக் வர்மா 37 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து 207 ரன்னை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு பத்தவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதாவது 15 ஓவர்ஸ் முடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா 94 ஃபார் 7 இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய செட்பேக். அதாவது வந்து அடுத்த அந்த மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்டிகுலராக அந்த 9 ஓவர்ஸில் வந்து 65 ரன்ஸ் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. ரன் பர் ஓவர் பார்க்கும்போது 7.22 ரொம்ப 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 குறைவானது. ஏன்னா வந்து மிடில் ஓவர்ஸ் நம்ம பெரும்பாலும் வந்து பவர் பிளேயை பார்ப்போம், அதே போல் டெத் ஓவர்ஸை பார்ப்போம். மிடில் ஓவர்ஸை வந்து நம்ம வந்து பெரிய அளவுக்கு பார்க்க மாட்டோம். ஸோ மிடில் ஓவர்ஸில் பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் ஒரு பலமான அடி வாங்கினாங்க நேற்று. 4 விக்கெட் வேறு லாஸ் பண்ணியிருந்தாங்க. 4 விக்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முக்கியமான பேட்டர்ஸ். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இந்த மாதிரிலாம் ஒரு முக்கியமான பேட்டர்ஸ் கூட வந்து அவுட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறமா டெத் ஓவரில் வந்து பார்க்கும்போது கூட சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அதாவது 19வது ஓவர் முடிஞ்ச பிறகே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமே மொத்தமாக முடிஞ்சிச்சு. வெறும் 4 ஓவர்ஸ் தான் ஆடினாங்க. இன்ஃபேக்ட் 5 ஓவர்ஸ் ஆடணும். 16th ஓவர்லேருந்து 20th ஓவர் வரைக்கும் ஆடணும். பட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ஆடாமல் ரீடே பண்ண முடியல அவங்களால. போலிங் சுத்தமாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் நேற்று. இதில் வந்து 10 ரன்ஸ் மட்டும்தான் அடித்தாங்க டெத் ஓவர் 4 ஓவர்ஸில். ஸோ ரன் ரேட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அடி வாங்கியிருக்குன்ட்டு. அதே போல் வந்து விக்கெட்ஸும் வந்து 3 விக்கெட்ஸ் வந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா வந்து ஒரு லோவர் மிடில் ஆர்டர் டெய்ல் எண்டர்ஸ்லாம் வந்து டெத் ஓவரில் வந்து பெரிய அளவுக்கு ஆடுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து போலர்ஸ் அப்பர் ஹேண்டாக இருக்கும்போது சிஎஸ்கேக்கு வந்து இன்னும் பலமாக போட்டு அதே போல் லைன் லென்த்து அட்டாக்கிங்காக போட்டு நல்ல குயிக்காக வர போட்டிருந்தாங்க. குர்ஜப்னீத் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தார் நேற்று. ஸோ அவரோட ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காருன்ட்டு. ஸோ இங்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இது வரைக்கும் அவங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல்வியை சந்தித்தது கிடையாது. அதே போல் சிஎஸ்கே கூட வந்து பார்த்திங்கன்னா 103 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சது வந்து பர்டிகுலராக மும்பை இந்தியன்ஸ் அகெயின்ஸ்டாக அவங்க ஹிஸ்ட்ரியிலே எடுத்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே இதில் ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வெற்றி நேற்று மேட்ச்சில். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச்சை வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்துருந்தாங்க. அதே போல் அந்த மேட்ச்சு நேற்று வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது பார்க்குறதுக்கு. ஒரு கம்ப்ளீட் போலிங் டிஸ்பிளே. எல்லா போலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க நேற்று மேட்ச்சில். பர்டிகுலராக போலிங் டீம் கேப்டனாக வந்து ருத்துராஜ் கைக்வாட் ஹாப்பியாக இருந்திருப்பார். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் லீக்கேஜ் இருக்கும். பவர் பிளேலேயே வந்து சில ரன்ஸ்லாம் வந்து போலர்ஸ்லாம் வந்து லீக் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் டெத் ஓவரில் பார்த்திங்கன்னா சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் செகண்ட் ஸ்பெல்லில் வந்த சில போலர்ஸ் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. பட் நேற்று போலிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. முகேஷ் சௌத்ரி வந்து ஒரு விக்கெட் எடுத்தால் கூட வந்து 31 ரன் கொடுத்துருந்தார் 4 ஓவர்ஸில். சொன்ன மாதிரி வந்து ஒரு அருமையான போலிங். அதே போல் ஒரு முக்கியமான விக்கெட்டு வேற வந்து எடுத்திருந்தார். ஸோ அது வந்து கண்டிப்பாக குவிண்டன் டி காக் விக்கெட்னால அது வந்து ஒரு எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதே போல் மும்பை இந்தியன்ஸை வந்து ஒரு செட்பேக்கும் பண்ண வச்சுது. அகில் ஹுசைன் கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஸியான போலிங் பார்த்தோம். டேர்ன் இருந்துச்சு, ஆர்ம் பால்ஸும் போட்டிருந்தார், வேரியேஷன் இருந்துச்சு, ஸ்லோவாக போட்டார், பாலை ட்ரிஃப்ட் பண்ணார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தும் போட்டிருந்தார். நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே. ஸோ 4 for 17 ஒரு நல்ல போலிங் ஃபிகர்ஸை வச்சுக்கிட்டு 4 ஓவர்ஸில் அவர் முடிச்சிருக்காரு ஸ்பெல். அருமையான ஸ்பெல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் வந்து மேட்ச் வின்னிங் ஸ்பெல் நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம். இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் பேட்டிங்க்கு எவ்வளோ முக்கியமாக இருந்தாரோ அதே போல் வந்து சிஎஸ்கேக்கு வந்து அகில் ஹுசைனோட இன்னிங்ஸ் போலிங்கில் வந்து அவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு. நூர் அஹமத் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஆடிந்தார். மறுபடியும் ஆன ஹேட்ரிக். அதாவது இந்த சீசன்லேயே வந்து 2வது முறை ஆன ஹேட்ரிக் கூட வந்திருந்தார். அந்த சுச்சுவேஷன் ஹேட்ரிக் மறுபடியும் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கலை. 2 விக்கெட் எடுத்திருந்தார். 23 ரன்ஸ் கொடுத்து 4 ஓவரில் ஒரு அருமையான போலிங். மறுபடியும் வந்து 2 ஸ்பின்னர்ஸ் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் சொல்கிறது வந்து இது கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். நூர் அஹமத் வந்து இந்த பக்கம் வந்து அகில் ஹுசைன்
அவரோட ஓவர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்பெல் போட்ட பிறகு அடுத்த ஸ்பின்னர் கொண்டு வரணும் இருக்கும்போது நூர் அகமதுக்கு பால் கொடுத்த பிறகு அவர் வந்து ஒரு நல்ல ஸ்பெல்லை போட்டார். அவரை வந்து ஆன் ட்ராட்டாக போட்டு அந்த ஸ்பெல்லை முடிச்சிட்டாங்க. அருமையான டாக்டிக்ஸ் மறுபடியும் ருத்துராஜ் கைக்வாட் கிட்டேருந்து. அன்ஷுல் கம்போஜ் இந்த சீசன் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸான பவுலிங் நம்ம வந்து பார்த்தோம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் மேலே மட்டும் டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சரிசமமாக வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்க. முகேஷ் சௌத்ரிலேருந்து, குர்ஜப்னீத் சிங்லேருந்து, ஜேமி ஓவர்டன், நூர் அகமத், அகில் ஹுசைன் எல்லாருமே வந்து தலா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. அதர்வைஸ் நீங்கள் அன்ஷுல் கம்போஜோட ஓவர்ஸ் பார்க்கும்போது ஒரு விக்கெட் எடுத்து வெறும் 10 ரன் மட்டும் கொடுத்தாரு 3 ஓவர்ஸில். ஒரு எக்ஸலண்ட் போலிங். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேமி ஓவர்டன் பேட்டிங்கில் நம்ம வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துருப்போம். பட் வந்து இந்த முறை அவர் பந்தால் வந்து ஒரு அருமையாக பண்ணியிருக்காருன்னு நேற்று வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்தார், 14 ரன்ஸ் மட்டுமே கொடுத்தாரு 2 ஓவர்ஸில். ஒரு அருமையான ஸ்பெல். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி கண்டிப்பாக வந்து தேவை. ஆன் பேப்பர்ஸ் நான் பெரும்பாலும் சொல்கிறது தான், முதல் மேட்ச்லேயே வந்து சொல்லியிருப்பேன், ஆன் பேப்பர்ஸில் சிஎஸ்கேயோட டீம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே போல் வந்து இந்த டீமை பீட் பண்ணுன்னா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. பட் அங்கே இங்கே இன்ஜுரி கன்சர்ன்ஸ், கலீல் அகமது வந்து இன்ஜுரினால் வந்து வெளில போயிட்டார். அதே போல் ஆயுஷ் மாத்திரையும் வந்து அவைலபிள் கிடையாது. அது ஒரு செட்பேக்காக இருந்தால் கூட வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக, அதுவும் அவே கிரவுண்டில், ஹோம் கிரவுண்டு கூட கிடையாது, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் கூட கிடையாது, அவே கிரவுண்டில் இந்த மாதிரி பண்ணது வந்து ஒரு பெரிய அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் கூட ஆட போகிறாங்க. நாளைக்கு வந்து ஆடும்போது வந்து கண்டிப்பாக அந்த மேட்சோட ப்ரீ மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துட விட்டுனா எப்படி இருக்கும்ன்ட்டு. ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வெற்றி பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ஜுரி இல்லாத பிளேயர்ஸை கூட வந்து இன்ஜுரினால் வந்து இல்லாத பிளேயர்ஸை கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்திருக்கும். ஹோம் கண்டிஷன்ஸை வந்து பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வரப்போகிற குஜராத் மேட்ச் அகெயின்ஸ்டாக. ஸோ அந்த மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்துலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து இங்கே நல்ல நியூஸ். ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து இந்த அனாலிசிஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தே வாங்க. அது வரைக்கும் நன்றி.